மும்பையைச் சேர்ந்த தம்பதி விவாகரத்து கேட்டு தாக்கல் செய்த வழக்கில் மும்பை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதில் விவாகரத்தில் குழந்தையுடைய அந்த DNA சோதனைக்கு உட்படுத்த முடியாது என்று தெரிவித்திருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். செய்தியாளர் பாரதி இணைகிறார். பாரதி, இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன? மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன? கண்டிப்பாக ஒரு கணவன் மனைவி விவாகரத்து கேட்டு மும்பை உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். இதற்கு கணவன் தரப்பில் இந்த விவாகரத்துக்கான காரணம் என்ன என்று கூறுவதால் மனைவியின் நடத்தை சரியில்லை, மனைவியின் மீதான நடத்தையில் தனக்கு திருப்திகரமாக இல்லை, அவர் வேறு நபருடன் தொடர்பில் இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து விவாகரத்து கூறுகிறார். அப்போது அவர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையும் தன்னுடையது இல்லை. இதற்காக DNA பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை கணவர் தரப்பிலிருந்து நீதிமன்றத்துக்கு முன்வைக்கப்படுகிறது. இதை கேட்ட நீதிமன்றம் மிகவும் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. உங்கள் சந்தேகத்திற்கெல்லாம் நாங்கள் அந்த உத்தரவை DNA பரிசோதனைக்கு உத்தரவிட முடியாது. மனைவி மீதான சந்தேகத்தை அடிப்படையாக வைத்து விவாகரத்து வழக்கை வேண்டுமென்றால் தொடர்ந்து நடத்தலாமே தவிர மனைவிக்கு எதிராக குழந்தையை DNA பரிசோதனைக்கு உட்படுத்தி காயப்படுத்த முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்ததுடன் இதற்கான முறையான ஆதாரங்கள் இருந்தால் கொடுங்கள், வெறும் உங்கள் மன ரீதியான சந்தேகங்களுக்கெல்லாம் இந்த உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்று அதிரடியாக அவரது கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.